guys, welcome back to Nivi's Lifestyle. இன்னைக்கு வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க. கெட் ரெடி வித் மீ ஃபார் ஆஃபீஸோ இதில் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் டே ஆஃப் ஆஃபீஸ். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 year வந்து உடம்பு சரியாத இருந்ததுனால என்னால் ஆஃபீஸ்க்கே போக முடியாது. எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி Thursday Friday நான் வந்து ஆஃபீஸ்க்கு போவேன். அப்போ போகும்போது நான் vlog எடுத்து காட்டுறேன். நான் வந்து Accenture ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐம் கோனா ஷோ யூ கைஸ் ஹவ் இட் இஸ், what and all I do, and yeah, it's all fun. Work life balance பண்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. So stay tuned for the video. உங்களுக்கு இந்த மாதிரி vlogs, hauls எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆஃபீஸ் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி இந்த க்ரீன் கலர் டாப் அண்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் போட போகிறேன். இப்போ எக்ஸாக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது. ஸோ க்ரீம் போட்டாச்சு. இப்போ வந்து ஐப்ரோஸ் கொஞ்சம் ஃபில் பண்ண போகிறேன். அண்ட் மெபிலினோட பேலட் இல்லை, இஸ் ஃப்ரம் மார்ஸில் இருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆயிடுச்சு. நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். டைம் ஆனதுனால ஸோ ஐலைனர் எடுத்துனோம்னாச்சு. பொட்டு மட்டும் குட்டியாக அதில் வச்சிடுறேன். அவ்வளோதான். லிப்ஸ்டிக் போட்டால் முடிஞ்சிச்சு. இந்த ஷேட் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா இது அப் டு 12 hours வரைக்கும் ஸ்டே இருக்கும். அதனால திஸ் இஸ் ஃப்ரம் வெஸ்ட் சைட். இதோட பேர் வந்து ஸ்டுடியோ வெஸ்ட் வெல்வெட் கிஸ். அண்ட் இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா பெரி ரஷ். தெரியுதான்னு தெரியல. ஓகே கூல். எனிவேஸ் லெட்ஸ் கிவ் அ ட்ரை. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது ஐம் கோனா யூஸ் திஸ் ஷேட். நான் உங்களுக்கு வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். such a beautiful shade. Let's use this. எந்த டச்சப் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் வந்து தாராளமாக யூ கேன் ஹாவ் யுவர் ஃபுட், ட்ரிங்க், வாட்ச், எதுவும் ஆக போகிறது இல்லை. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். நல்ல ஒரு போல்டு கலர். கொஞ்சம் நேரம் ஆகிட்டு பிறகு கொஞ்சம் ட்ரை ஆகும். இட் கீப்ஸ் யுவர் லிப்ஸ் மாய்ஸ்சரைஸ்டாகவே இருக்கும். ஸோ இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ளீஸ் டூ ட்ரை. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். ஐ காட் மை வாட்ச். இப்போ வந்து என்னோடய பேக் வந்து ரொம்ப மெஸ்ஸியான கண்டிஷனில் இருக்குது. பிகாஸ் நேற்று வந்து கேப் அரௌண்ட் 9:30 வந்துச்சு. நேற்று தான் ஃபர்ஸ்ட் டே நான் ஆஃபீஸ்க்கு போகிறது. ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 2 yearsக்கு அப்புறம் நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. ஸோ அண்ட் புது ஷிஃப்ட் வேறு, புது டீம் வேறு. ஸோ எனக்கு அவ்வளோ தெரியல எந்த டைமுக்கு வருவாங்கன்ட்டு. அது ரொம்ப மெஸ்ஸாக இருந்துச்சு. அதனால எல்லாமே டம்ப் பண்ணி அப்படியே எடுத்துன்னு போயிட்டேன். ஸோ டுடே ஐ ஹாவ் டைம். இப்போ 9:30 ஆகுது. ப்ராபப்ளி இன்னொரு 15 minutesக்குள்ளே எனக்கு கால் வரலாம். மேபி நான் இன்னைக்கு செகண்ட் ஆர் தேர்ட் பிக்கப் இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. லெட்ஸ் சி. டம்ப் எவ்ரிதிங் டவுன். ஒன்றுனா எடுத்து வச்சுருந்தா ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட லேப்டாப் அண்ட் லேப்டாப் சார்ஜர் வந்து வச்சுட்டேன். இந்த பேக் இஸ் ஃப்ரம் டாமி ஹில்ஃபிகர். ஐ ஜஸ்ட் ஷோ யூ த look of the bag. One sec. This is how it is. Grey color la. And this is a kutti bag. Girls ku nalla irukum. It's a must actually. Neenga office college poningna it's a good one. Laptop வைக்கிறதுக்கு laptop pouch இருக்கு. இங்க நீங்க tab ஏதாச்சும் வெச்சுக்கலாம். And you have space here. Also this is the second compartment which has multiple zips and the compartments. இது கூட நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் யூ ஹேவ் குட்டி ஒன் பவுச் ஹியர். ஸோ இங்கே நான் வந்து என்னோடய ஐடி கார்டு, இயர்பாட்ஸ், ஃபோன் அதெல்லாம் இங்கே வச்சுக்குவேன். ஏன்னா அதுதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் மை சார்ஜர் கோஸ் இன். அண்ட் அடுத்தது வந்து ஐஃபோனில் சார்ஜர் நிற்காது. ஸோ ஐ எம் கேரிங் திஸ்
charger with me. Wherever I go, this is a mandate for me. இல்லைனா ஃபோன் அவ்வளோதான் போயிடும். இந்த சென்ஸ் சார்ஜ் போயிடும். இந்த ஃபோனில் தான் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்போம். ஸோ ஐ நீட் இட்ஸ். இன்றைக்கி வந்து டிஃபன் எடுத்துன்னு போகல. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்க கூட வி ஹேவ் பிளான் டு விசிட் டவர் ஏ. நீங்கள் வந்து ஆக்சென்ச்சர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறதுனா தே ஹேவ் டவர் ஏபிசி. ஸோ டவர் ஏயில் வந்து ஃபுட் நல்லாயிருக்கும். கிரில் சிக்கன் பிரியாணி எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதெல்லாம் கேப்சர் பண்ணுறேன். ஐடி கார்டு இஸ் அ மேண்டேட். Keep it over here. I have this குட்டி comb. எனக்கு வந்து இது தலை வர பழக்கமே இருக்காது இந்த ஹேர் கட் குட்டி குட்டியாக பண்ணதுலேருந்து. பட் ஜஸ்ட் இன் கேஸ் நான் வந்து இது கேரி பண்ணுறேன். Let it be here. This moisturizer I use it for my hand. ஏன்னா நம்ம ஏசியில் உட்காரதுனால ரொம்ப ட்ரை ஆகுது. ஸோ this is a good one. This is my wallet. சேஃப்டிக்கு ஜஸ்ட் இன் கேஸ் கேரி பண்ணுறது நல்லது. அண்ட் மவுத் ஃப்ரெஷ்னர் will go in first. அண்ட் இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ சென்டர் ஃப்ரூட். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரிக்கெட் பால் மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு ஐ ட்ரைட் இட். நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இது போகும். அண்ட் தீஸ் ஆர் த சாக்லேட்ஸ். ஓகே. அண்ட் திஸ் மை லிப் கேர். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. I have a mascara. I will apply it here or I'll just go to the office. எப்படின்னா பண்ணிக்கலாம். And this is the shade which I used. Lip liner from Swiss Beauty, and this is from Mars. Another mascara. I'll keep it inside. Okay. And my earpods goes in first. Smell good, so I have this. This is from Guess. It's so good. You can carry it anywhere. And this is, oh no, I have this just in case. The note irukku engita, I don't know why. So let's get this. I need to carry my water bottle. Water bottle carry பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் டிஷ்யூ எடுத்து ஒரு சின்ன டிஷ்யூ என்னோடய கலீக் கொடுத்தாரு சுவிங்கம்காக. ஸோ அவ்வளோதான். ஐம் ஆல்மோஸ்ட் டன். ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து ஃபுல் அவுட்ஃபிட் காட்டுறேன். நான் பார்த்தீங்கன்னா கேப் போட் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே எப்படின்னா நான் வந்து ஜல்தி ரெடி ஆகிட்டேன்னா அன்னைக்கு வந்து கேப் ரொம்ப லேட்டாகவே வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes லேட்டாக வந்துச்சு கேப். அண்ட் நான் போகிற வழியில் இருக்கிற கிளிப்பிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு குட்டி லேக் அந்த சைடில் இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லான மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்னிங் ஷிஃப்ட். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மார்னிங் ஷிஃப்ட். ஸோ ரொம்ப ஹாப்பி. பாக்மினி டெக் பார்க்குள்ளே என்டர் ஆயாச்சு. இந்த டெக் பார்க் ஃபுல்லாகவே க்ரீனரிஸ் தான். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லி செக்யூரிட்டி செக்ஸ் எல்லாம் இருக்கும். அதை தாண்டி தான் நம்மளோட ஆக்சென்ச்சர் பில்டிங் வரும். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எங்கே பார்த்தாலும் மரம் இருந்தே இருக்கும். மேண்டேட்ரி. அண்ட் அது ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த டெக் பார்க்கில். But our pieces left uncovered. I'm thinking about 4-leaf clovers. I've got composure. Silver coin, you hold me, turn me. ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ளோருக்கு போயாச்சு. இது தான் வாஷ்ரூம் வேறு லெவலில் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு. இது தான் என்னோடய அவுட்ஃபிட். போன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமெயில்ஸ் செக் பண்ணி எஸ்கலேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹைப்ரிட் வெர்ஷன்னால் டீம் வைஸ் தான் போயிருப்போம். ஸோ ஃப்ரைடே வந்து காலியாக தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு சின்ன செட் அவுட் ஏரியா எங்கள் பேக் வெளியே. நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட வந்து டவர் 8 போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஃபுட் அமேசிங்காக இருந்துச்சு. குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி ஆஃப் ஃபுட், டேஸ்ட் எல்லாமே வேறு லெவல். இந்த கிரில் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு. செம்ம. அண்ட் வந்த அப்புறம் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால என்னால் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல. ஏதோ என்னால் முடிஞ்சாலும் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.